மாநிலங்களுக்கான நலத்திட்டங்களில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியது தொடர்பாக பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்கலாம். சார், தமிழகத்திற்கு நலத்திட்டங்கள் ஒதுக்குவதில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக தொடர்ந்து முதல்வர் குற்றச்சாட்டு வைக்கிறார். சார், உங்களோட கருத்து என்ன சார்? இது எவ்வளவோ நலத்திட்டங்கள் மக்களுக்கு சேரணுங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் செய்யணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. ஆனால் அது பாகுபாடு காட்டுறது டோட்டலாகவே நம்ம பார்க்குறது அரசியல் ரீதியாக தான் இருக்கிறத தவிர மற்றபடி இந்த தமிழக மக்களுக்கு மேலே உண்மையான அக்கறை இருந்தால் அந்தந்த நிதி அப்பப்போ விடுவிக்கணும். நமக்கு வர வேண்டிய நிதி என்ன ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டை போட சொல்லுங்கள். எவ்வளோ ஃபண்டு அலர்ட் ஆகிருக்கு, எவ்வளோ அலர்ட் ஆகலை, எவ்வளோ கொடுக்கல, எவ்வளோ வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியால் எந்தெந்த திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு முதல்ல ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள். ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட்டு மத்திய அரசுக்கு அமிச்சாங்கல்ல, அந்த லிஸ்ட்டு ரெண்டுத்தையும் ரெக்கன்சிலேட் பண்ண சொல்லுங்கள். ரெக்கன்சிலேட் பண்ணி எது வந்திருக்கு, எது வரல, திட்டங்கள் எது பாதிச்சிருக்கு, பாதிச்சதெல்லாம் யார் யார் பாதித்தாங்க அப்படின்ற டேட்டாவை முதல்ல அரசாணை வெளியிட சொல்லுங்கள். இவங்க மேலே தப்பு, அவங்க மேலே தப்புன்னு யாரையும் குறை சொல்ல விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கல்வித்தொகையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதனால் மக்களுக்கு வளர்ச்சி அப்படின்னா அந்த வளர்ச்சியை நிறுத்த மாட்டாங்க. காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், தமிழக முதல்வர் மக்கள் நலன் கருதி மத்திய இணைந்து செயல்பட வேண்டியது தான் என்னுடைய விஷயம். மாநில அரசுக்கு ஏற்கனவே கடன் ஒரு 10 லட்சம் கோடி கிட்ட வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாநில அரசு மத்திய அரசோடு இணைஞ்சு நிதிகளை பெற்று மக்களுக்கு முறையாக அதை பயன்படுத்தணும். நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு அரசியல் செய்வதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மறுபக்கம் மத்திய அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என குரல் எழுப்புகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.